சென்னையில் கோட்டூர்புரம், அடையாறு, ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்து வருகிறது. அதேபோல் தாம்பரம் சுற்றுவட்டாரத்திலும் மழை பெய்தது. கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் பிரபாகர் இணைகிறார். பிரபாகர், விவரங்கள். மேற்கு திசை காற்றுடைய வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுவை பகுதிகளில் ஆங்காங்கே சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. தொடர்ச்சியாக வரக்கூடிய 24 மணி நேரத்தில் இதே நிலை என்பது காணப்படும் என்று ஏற்கனவே தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது. அதன்படி தற்பொழுது ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக சென்னை கோட்டூர்புரம், ஆழ்வார்பேட்டை, அடையாறு உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை என்பது பெய்திருந்தது. சில நிமிடங்கள் அவ்வப்போது விட்டு பெய்திருக்கக்கூடிய மழையால் இன்று காலையிலிருந்து நிலவி வந்த இந்த வெப்பமான சூழல் என்பது முற்றிலுமாக தணிந்திருக்கின்றது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாகவும், தொடர்ச்சியாக இருந்த மேற்கு திசை காற்றுடைய வேக மாறுபாடின் காரணமாக தற்பொழுது இந்த வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருக்கின்றது. அதன்படி தற்பொழுது இந்த மழை என்பது சென்னையின் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை என்பது பதிவாகியிருக்கின்றது. மிக குறிப்பாக சென்னை எழும்பூர், அண்ணா சாலை, புதுப்பேட்டை ஆகிய பகுதிகளிலும், தாம்பரம், சேலையூர், செம்பாக்கம், குரோம்பேட்டை, பல்லாவரம், பெருங்கொளத்தூர், வண்டலூர், முடிச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையாகும் இந்த மழை என்பது பதிவாகியிருக்கின்றது. நகரின் பெரும்பாலான பகுதிகள் மழை என்பது பெய்திருக்கின்றது. சில இடங்களில் இந்த காற்று வேக மாறுபாடு காரணமாக நகர்ந்து வரக்கூடிய மேகக்கூட்டங்களை பொறுத்து ஆங்காங்கே மழை என்பது விட்டு பெய்து வரக்கூடிய நிலையில் காணப்படுகின்றது. சில மணி நேரங்களுக்கு பின்பாக எந்த பகுதியில் அதிகபட்சமாக மழை பதிவாகி இருக்கின்றது என்பதை வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரபாகரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.